ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கான முதல் ப்ரோமோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்வாப்பிங் டைமில் முதலாளியிலேருந்து தொழிலாளிக்கு வரக்கூடியவங்க சௌந்தர்யா அப்படின்னும், தொழிலாளிகள்லேருந்து முதலாளி பக்கம் வரக்கூடியவங்க ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருக்கான்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டதுக்கப்புறம் எல்லா சைட்லேருந்தும் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குறிப்பாக அந்த பக்கத்து ஜாக்லின் வந்து அதாவது நிறையா தொழிலாளிகள் நல்லா வேலை பார்த்தாங்க, ரஞ்சித் சாரை விட அவங்க யாராவது முதலாளியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்து சத்யா, அதே அன்ஷிதா, அதே நேரத்தில் பார்த்தோம்னா ராணவ், இவங்க எல்லாருமே எங்கள் பக்கத்து சௌந்தர்யா வர்றதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சைடில் இருந்து சௌந்தர்யா அப்படி அந்த பக்கத்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இவங்க என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க போய் அங்கே சொல்லிடுவாங்க. அதனால் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். எது எப்படி பார்த்தாலுமே இப்போ முதலாளிகள் பக்கட்டாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் முத்துக்குமரன் எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு மேனிப்புலேட் பண்ணி பேசுறது இந்த டாஸ்கே ரொம்ப வீணாக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா போன வாரத்தில் அதே மாதிரி தான் அந்த டிவில் அண்ட் ஏஞ்சல் அப்படிங்கிற டாஸ்கில் பார்த்தோம்னா ஆனந்தி எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ண வேணாம், இப்படி பண்ண வேணான்னு அவங்க எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். இப்போ முத்துக்குமரன் பேசாமல் இருந்தாருன்னா மற்றவங்களும் ஏதாவது பேசினாங்கன்னா தான் ஒரு கிரியேட்டிவிட்டியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.